பிறந்த குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் இருக்கும். தரத்தை பொறுத்தவரைக்கும் குறைச்சிக்கவே மாட்டோம். எங்கள் வீட்டு குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்போமோ அதே மாதிரி ஒன்று வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ட்ரெஸ்ஸில் காரை பொறுத்த வரைக்கும் ரிமோட்டும் கண்டிப்பாக வந்துடுது. இன்னைக்கு ப்ளூடூத் கார் வரைக்கும் வந்துருச்சு. இதில் சீட் பெல்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரியல் கார் ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக அந்த 1750 3500 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். அந்த ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். கயிறு வச்சு கட்டிட்டு மேலே ஊஞ்சலாகவும் பண்ணி கொடுத்துடலாம். 900 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்கும். வாக்கரில் போகும்போது குழந்தைங்க கீழே சாய மாட்டாங்க. நீங்கள் வாக்கரை வந்து ஈஸி சேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மன்னார்குடியில் இருக்க பிங்க் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற டாய் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ருக்மணி குளத்துலேருந்து பெரிய கோயில் போகிற ரூட்ல மெயின் ரோட்லேயே இருக்கு. நீங்க விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாப்புக்குள்ள வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைசிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயசு இருக்கிற சில்ட்ரன்ஸ் வரைக்கும் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து சென்னை மார்க்கெட் பிரைஸ்லேயே இவங்க வந்து மன்னார்குடியில் தராங்க அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கடைக்குள்ள போகலாம், என்னென்ன இருக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஓனர்கிட்டையும் நம்ம போய் டைரெக்டாக பேசலாம். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த டாய் ஷாப் ரன் பண்றீங்க? வணக்கம், என் பேர் அமுதன். நான் அந்த டாய் ஷாப் பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரல் வந்துச்சுன்னா 10 இயர்ஸ் கம்ப்ளீட். என்னென்ன மாதிரியான டாய்ஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? இதுல டாய்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நியூ பார்ன் பிறந்த குழந்தைக்கு என்னென்ன டாய்ஸ் தேவையோ, லைட்டிங் டாய்ஸ்ல ஆரம்பிச்சு இல்ல சவுண்ட் டாய்ஸ் பிளஸ் வந்து டச்சபிள் ஃபீல், டச் அண்ட் ஃபீல் உள்ள டாய்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 to 13 இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன டாய்ஸஸ் இருக்கோ அந்த டாய்ஸ் எல்லாமே பண்றோம். ரிமோட் கார்ஸ் பிளஸ் வந்து நார்மல் பேட்டரி காரு, புஷன் கோவன் கார் இருக்கும், டேங்கர் லாரிஸ், என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன லைவா என்னென்ன பாக்குறாங்களோ அத்தனை டாய்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கும். எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். எதுவுமே ஓல்டு கலெக்ஷன்ஸ் இருக்காது. டாய்ஸ் இல்லாம வேற என்னென்ன குழந்தைங்களுக்கு பண்றாங்க? பிறந்த குழந்தைக்கு தேவையான அக்சசரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பெட் பிளஸ் வந்து டவலா இருக்கட்டும் இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், என்னென்ன இருக்கும் குழந்தைங்களுக்கு என்ன தேவை, பவுடர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பொருளுமே எங்ககிட்ட அவைலபிள் இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு தேவையான ஐட்டம்ஸ் உள்ள வர்றாங்க அப்படின்னா எல்லாமே எங்ககிட்ட கம்ப்ளீட் செட் இருக்கும். இந்த செட்டு இல்ல அதுக்காக நீங்க வெளில போங்க அப்படின்றது இருக்காது. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் இருக்கும். நம்ம அப்படியே அண்ணன் கூட உள்ள போயிட்டு என்னென்ன திங்ஸ், என்னென்ன பிரைசிங்ல, என்னென்ன குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் கடைக்குள்ள போய் பார்க்கலாம். அந்த ஷூ வெரைட்டிஸ் வந்து எத்தனை இயர்ஸ் இருந்து? 6 மாச குழந்தையிலேருந்து 6 மாச குழந்தைக்குன்னா அந்த குளிர் தாங்கணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. செப்பல் ஒரு கீழே வந்து ஒரு மாதிரி முட்டா இருக்கும். அப்பதான் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறோம். இந்த 5 இயர்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைட்டிங் ஷூவா இருக்கட்டும் இல்ல நார்மல் ஷூ இருக்கட்டும் இல்ல சவுண்ட் பிசினஸ் ஷூவா இருக்கட்டும், குழந்தை நடக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி தேவையோ அவங்க என்ஜாய் பண்ணி நடக்கிறதுக்கான அத்தனை ஷூ வெரைட்டிஸ். என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஷூ வெரைட்டிஸ்? இது ஸ்டார்டிங் வந்து ஒரு 70 to 80 ல இருந்து ஸ்டார்டிங். 80 ல இருந்து ஸ்டார்டிங். பேசிக்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாறும். ஷூஸ்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் இல்ல இந்தியன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு? ரெண்டுமே இருக்கும். இந்தியன் ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம், இம்போர்ட்டடும் வச்சிருக்கோம். இந்தியன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட லுக் நல்லா இருக்கும். மற்றபடி கம்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஐட்டம்ஸோட கம்ஃபோர்ட்டா இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்க இதுலேருந்து ஸ்டார்டிங் பிரைஸ்லேருந்து ப்ரொவைட் பண்றீங்க? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். 100 ரூபாய் 30 ருபீஸ். நியூ பார்ன் பிறந்த குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் இருக்கும். அது எதுக்காகனா குழந்தை பிறந்த உடனே அவங்க வீட்டில் பழைய வேஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் ஜாப்ல ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அது பனியன் கிளாத்து ப்ளஸ் காட்டன் கிளாத்து இது எல்லாமே மிக்ஸ் இருக்கும். பட் காட்டன் கிளாத்லாம் குவாலிட்டி கிளாத் தான் இருக்கும். லோயர் அண்ட் கிளாத்ஸ் நாங்கள் விற்க மாட்டோம்.
பொறுத்தவரைக்கும் அந்த கிளாத்துமே குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலையும் இஜிங் வரக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏன் அழுகிறாங்கன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுனால தான் மேக்ஸிமம் குழந்தைங்க அழுவாங்க. அதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா 100% ஷூராக இருக்கும். அந்த கிளாத் போடுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலையும் சைடு எஃபெக்ட்ஸோ ரேஷஸோ எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. மெட்டீரியல்ஸ் வந்து பக்காவாக இருக்கும், லோயர் அண்ட் குவாலிட்டி வைக்க மாட்டேன். எந்த ஏஜ் வரைக்கும் உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது? இப்போ பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேலு எந்த ஏஜ் வரைக்கும் உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது? என்கிட்ட 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், 0 to 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிராண்டும் இருக்கும், நான் பிராண்ட் இருக்கும். நான் பிராண்டுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். மற்றபடி பிராண்டட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையுமே வந்து காம்பன்சேட் பண்ணிக்கவே மாட்டோம். அதில் தரத்தை பொறுத்த வரைக்கும் குறைச்சிக்கவே மாட்டோம். எதனால் தரத்தை குறைச்சிக்க மாட்டோம்னா அது ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண போகிற ஐட்டம். எங்கள் வீட்டு குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்போமோ அதே மாதிரி ஒன்று வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் ட்ரெஸ்ஸில். அந்த ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்குமே மெயினாக வந்து சாயம் போகாது, சுருங்காது. அப்படி சுருங்குனுச்சுன்னா நீங்கள் அந்த பொருள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் பைசா வாங்கிக்கலாம். அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன் அந்த மாதிரி உள்ள குவாலிட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் 1.5 இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்க ஓரளவுக்கு ஸ்டெடியாக முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க உட்காடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாக்கர் ஓட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இதில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தைய உட்கார வச்சுட்டு நம்ம ஃபாரின் ஸ்டைலில் நம்ம இந்தியாவையும் மாற்றணும் அப்படின்ற கண்டிஷனுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நெட்டு கீழே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம், குழந்தைக்கு வெயில் படாது, குழந்தை வந்து இந்த இடத்த விட்டு அந்த சாய மாட்டாங்க அந்த சாய மாட்டாங்க, கை வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை நம்ம பெரியவங்க தள்ளிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க ஓட்டுற மாதிரி ஃப்ரண்ட் ஹேண்ட் பேரை இவங்களே திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இந்த இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் ஆனது. இது இம்போர்ட்டட் கிடையாது. இம்போர்ட்டடுங்கிறதுல அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். பட் இது இந்தியா, மேக் இன் இந்தியா. இதில் வந்து இது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2750 3500 ருபீஸ்க்குள்ளே இருக்கும் இந்த மாடல். ஆமாம், இது ஒன்றுமே வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் மியூசிக் இருக்கும், ப்ளஸ் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு. இது இம்போர்ட்டட் சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே டிசைனிங் வந்து டிசைன் ப்ளஸ் வந்து ஃபினிஷிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டை பேஸ்டில் வந்துடும். இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லுக் வைஸ் பெட்டராக ஆப்ஷன் இருக்கும். ஃபீல் வந்து நம்ம இந்தியன் சைக்கிளுக்கு அளவுக்கு இருக்கும் இதில். அதனால் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன, நம்ம நார்மல் இருக்கிற இந்தியன் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இதில் ஃபினிஷிங்ஸ் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஏன்னா மோல்டு அந்த மாதிரி உள்ள மோல்டு அவங்க ரெடி பண்ணி அனுப்புவாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து பெட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ குழந்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது அவங்களோட தாயோட வயிற்றில் இருக்கிற ஹீட் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணும்போது சொட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் பெட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேரிங் பெட் மாதிரி இருக்கும், அதில் ஜிப்பு டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டை நீங்கள் வந்து குழந்தைய உள்ளே வச்சு நீங்கள் சைடு ஜிப் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டு அப்படியே உள்ள மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கும் அது வந்து ஒரு மாதிரி கதகதப்பாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள பெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸ்டார்டிங் வந்து 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் என்கிட்ட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் 300-350 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் 125லேருந்து பெட் இருக்குது. பட் அந்த பெட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, அது வேண்டியது இல்லைங்கிறதுனால ஒரு 350 ரேஞ்சில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எதுக்காக 350 ரேஞ்சுனா உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெக்கரானை பொறுத்து. அந்த ரெக்கரான் வந்து குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மாதிரி அரிப்புலாம் வராது. அந்த மாதிரி உள்ள ரெக்கரான், லோக்கல் ரெக்கரான் வாங்குறாங்க, வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாம் பஞ்சு அப்படியே சுருட்டி போயிடும். இது அந்த மாதிரி போகாது, பஞ்சு அப்படியே அதே ஈவனில் இருக்கும், எல்லாமே ஈவனில் இருக்கும். மேலே போட்டிருக்க கிளாத்தும் பார்த்தீங்கன்னா 100% பியூரபிள் காட்டனாக இருக்கும். மிக்ஸ்டு சில பேர் என்ன பார்ப்பாங்க பாலிஸ்டர் மிக்ஸ்டு இந்த மாதிரி கிளாத் போட்டு கொடுப்பாங்க, அப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதில் அந்த மாதிரி இது இருக்காது. அது மாதிரி அந்த சின்ன பசங்களுக்கு அந்த ரேஷ் அந்த மாதிரிலாம் வராது. எஸ், 100% அதில் அஷூரன்ஸ் இருக்கலாம். தாராளமாக நம்பி வாங்கலாம் நம்ம குழந்தைக்கு வாங்கும்போது. இப்போ பேபிஸ்க்கு இருக்குது, எந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து இந்த பெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்லி பேபி வைஸ்க்கு தான் பெட் ப்ரொவைட் பண்ணுறோம். இது என்கிட்ட பேபிஸ் பார்த்தீங்கன்னா ஜம்போ பெட் இருக்கும். அந்த ஜம்போ பெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த பெட். ஆமாம், 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் பெட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கேரிங் பெட் இருக்கும், ப்ளஸ் வந்து நெட் பெட் இருக்கும். பெட்லேயே சுற்றிலும் கொசுவில் கவர் பண்ண மாதிரி வரும். அந்த கவர் பண்ணியிருக்கிறதுல என்னன்னா கொசு வந்து உள்ளுக்குள்ள குழந்தைக்கு போகாது. அப்போ எப்போ நீங்கள் தேவையோ அந்த சென்டர் ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு 2 சீலிங் பண்ணிட்டு குழந்தைய சென்டரில் படுக்க வச்சு நல்லாயிருக்கும். அந்த லேர்னிங் டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக்ஸில் ஆரம்பித்து ஒரு சின்ன கலர்ஸு, அந்த குழந்தைக்கு ஷேப்ஸ் தெரியணும், கலர்ஸ் தெரியணும், ப்ளஸ் தமிழ் லெட்டரிங் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி என்ன கரண்ட் அப்டேட் தேவையோ, சொல்லப்போனால் அபக்கஸ் போகிறாங்கன்னா அந்த அபக்கஸ்க்கான ஸ்லேட் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நிறைய நீங்கள் பசில்ஸ் மாதிரி பிரித்து போட்டுடலாம், அதை குழந்தைய ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஷேப் வந்துட்டு அந்த ஷேப்பை டிசைன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் இதை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இதை மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏபிசிடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸ் முன்னாடிலாம் நம்ம படிக்கும்போது கையால் நம்ம பிடிச்சி எழுத கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு பிளேட் கொடுத்துட்டு அந்த பிளேட்டில் அவங்களாவே அந்த இதில் அந்த இது இருக்கும், எஜ்ஜிங்கோடு இருக்கும். அந்த எஜ்ஜிங்கில் அவங்களே ப்ளே பண்ணி விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு
அந்த மாதிரியே ப்ளே ஆமாம் ப்ளே பண்ணி விளையாடலாம். அது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைஸ் வைஸ் சின்னது எது பெருசு எது அப்படின்னு சொல்கிற அடுக்கிற டிசைன்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். டாய்ஸ்லேயே வச்சுருக்கிறோம். சொல்ல போனால் என்ன மாதிரி பண்ணுறீங்க அதெல்லாம்? இது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்தே இருக்கும். 100 rupeesலேருந்தே ஸ்டார்டிங் இருக்கும். லேர்னிங் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டோட லேர்ன் பண்ண வைக்கலாம். நம்மளா கொடுத்துருக்கீங்க இன்னும் நல்லா டிஃபரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால அதை கொஞ்சம் தனியாக நாங்கள் சிரத்தை எடுத்து நாங்கள் நிறைய எடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பொறுத்து. கார் கேட்டகரியில் எந்த மாதிரினா இருக்குது? கார் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து ஒரு 20 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 20 கிலோ வரைக்கும் உள்ள காருக்கு ஒரு டைப் வெரைட்டி இருக்குது. 25 கிலோ மேக்ஸ் 25 to 30 கிலோ வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது. 4 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ 4 years அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காரோட வந்து மோட்டர் வந்து கெப்பாசிட்டி கூட இருக்கும். 4 மோட்டார்ஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் 2 மோட்டார்ஸ் இருக்கும். இந்த பிலோ 20 kg சொல்கிறேன் இல்லையா, அது சிங்கிள் மோட்டர் ஆப்ஷனோட வரும். சிங்கிள் மோட்டர் ஆப்ஷனுங்கும் போது நம்ம நார்மலாக அவங்களோட வெயிட்டுக்கு இழுத்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. பேட்டரியா ரீசார்ஜபிள்? எல்லாமே பேட்டரி ஐட்டம்ஸ் தான். பேட்டரி ஐட்டம்ஸ் தான் ஈஸியாக ரீசார்ஜபிள் இருக்கும். அது மாதிரி பேட்டரியும் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே கிடைக்கும் இந்த பேட்டரி. ஸோ வெளில போய் நம்ம தேவை அலையணும் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. சப்போஸ் பேர் ஏதாவது வேணும்னா கூட எங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நாங்களே சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ப்ளஸ் எங்ககிட்டே அந்த ப்ராடக்ட்டுக்கான சார்ஜர்ஸ் ப்ளஸ் வந்து பேட்டரி இதெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். வந்து ரிமோட்டும் இருக்குது. ஆமாம், காரை பொறுத்த வரைக்கும் ரிமோட்டும் கண்டிப்பாக வந்துடுது. நீங்கள் வந்து இதில் சொல்ல போனால் ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு கார் வாங்கி தர்றாங்க. அந்த குழந்தைக்கு ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா அப்படிங்கிற பயம் வேண்டியதில்லை. பேரண்ட்ஸே உட்கார வச்சுட்டு நம்ம ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சேஃபும் கூட. ஒரு அதே மாதிரி வந்து குழந்தை போய் ஒரு இடத்துல மோதிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேண்டியதில்லை. இவங்க உட்கார வச்சுட்டு ஃப்ரண்ட்ல போய்க்கலாம், பேக்ஸ்ல ரிவர்ஸ் வர வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கார்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷேக்கிங் ஆப்ஷன் இருக்கும், லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். எல்லாம் நீங்க இன்னைக்கு ப்ளூடூத் கார் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம பெரிய கார்ல என்னென்ன மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்றோமோ அத்தனையுமே சைல்டு காருக்கு வந்துருச்சு. இது என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8,000 rupees 8,500 இருந்து இருக்கும். ஸ்டார்டிங் இருக்கும். இதை ஓட விடுறீங்களா? தாராளமாக அதோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் குழந்தைய உட்கார வச்சுட்டு ஒரு தாளாட்டு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது பேர் ஸ்விங் ஆப்ஷனு. இதே நீங்கள் இந்த இதில் ரன்னுங்கிற ஒரு பட்டனை மாற்றிட்டு ஆக்சிலேட்டர் இங்கே ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார் போகும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது இதில் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன், பெரிய காரில் உள்ள டோர் ஆப்ஷன் மாதிரியே இருக்கும், அட்ராக்ஷன்ஸோட இருக்கும். இதில் சப்போஸ் ரிமோட் வேணும், ரிமோட் மூலியமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாங்ஸ் வந்துடும், ஆரன் அடிக்கும், எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இதில் சீட் பெல்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். குழந்தைங்க சப்போஸ் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி போய் ஃப்ரண்ட்டில் போய் விழுகாத அளவுக்கு சேஃபர் சைடு இதுலேயே வந்துடும். சிட்டிஸில் பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை சப்போஸ் உங்கள் மொபைலையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து 2.5mm ஜாக் மூலியமாக கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் உள்ள சாங்ஸ் இதில் ப்ளே பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயே வந்துடுது உங்களுக்கு. ரியல் கார் ஓட்டுற ஃபீல் அப்படியே கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இப்பொழுதே நீங்கள் காரை ட்ரைனிங் கொடுத்துடலாம். ஆக்கர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு 650லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். லோயர் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்காது. இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப் வாக்கர்ஸ். இது வந்து கொஞ்சம் ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்கும். இது இந்தியன் ஸ்டோட்லர் மாதிரி. இது வந்து 4-in-1 ஆப்ஷன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குழந்தைய உட்கார வச்சுட்டு வாக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம். குழந்தை வாக்கராக போகும். இது சப்போஸ் நீங்கள் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவங்கள தூங்கும்போது தூங்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஃபோல்டையும் எடுத்துட்டு இது கீழே வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸி சேர் மாதிரி மாறிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த கயிறு வச்சு கட்டிட்டு மேலே ஊஞ்சலாகவும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது மல்டி பர்பஸாக இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எவ்வளோ ப்ரைஸிங் வருது? இது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 900லேருந்து 1000 rupees அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும் இந்த மாடல். இது இந்த காஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இம்போர்ட்டட் வாக்கர்ஸ். இந்த வாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1450லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன், ஒன்லி வாக்கராக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கரில் போகும்போது குழந்தைங்க கீழே சாய மாட்டாங்க. ஒரு செவத்தில் போய் மோதனா கூட குப்புறவோ இல்லை சைட்லேயே விழுக மாட்டாங்க. ஏன்னா இது ஆமாம் இம்போர்ட்டடில் அடி பாட்டம் பெருசாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், சேஃபர் சைடு நல்லாயிருக்கும். இது அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அது 3-in-1 ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறபடி யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வாக்கரை வந்து ஈஸி சேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதில் பேட் இருக்கும். அந்த பேடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூரின் போனால் கூட அது ஈஸியாக காஞ்சிரும். பட் இது பொறுத்த வரைக்கும் பேடில் யூரின் பட்டுச்சுனாக்கா அந்த யூரினோட இது இருந்துகிட்டே இருக்கும். பட் ரெண்டுமே கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். 3-in-1 வாக்கர் சொல்லி அதோட அடுத்த மாடல் தான் இந்த ஆப்ஷனு. இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது குழந்தைங்களை உட்கார வச்சு நீங்கள் ஷேக் பண்ணிக்கலாம். இதே குழந்தைங்க கொஞ்சம் விளையாட முடிச்சிட்டாங்க, வாக்கற மாதிரி போகணும் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் புல் பண்ணி திருப்பிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும்.
ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும். குழந்தை எங்கேயும் நம்மளை விட்டு ஓடக்கூடாது, ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதில் பிரேக்கர் மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க நவராது, ஃபிக்ஸடாக இருக்கும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். மியூசிக்ஸ் எல்லாமே இதில் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு மியூசிக்ஸும் இருக்கும் உங்களுக்கு. கலர்ஸ் அட்ராக்ஷனாக இருக்கும். குழந்தைங்க உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு இரிட்டேஷன்ஸ் இருக்காது, நல்ல ஃபீல் இருக்கும். ரெண்டாவது இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு, ஆமாம் பேரண்ட் குழந்தைங்க உட்கார வச்சுட்டு இவங்க இவங்க தள்ளிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த இதில் ஒரு பேட் இருக்கும். இந்த பேட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட கால் கீழே தேயாமல் இருக்கிறதுக்காக இந்த பேட் யூஸ் பண்ணுறாங்க. பிரைசிங் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா 2700 rupees கிட்ட வரும். கலர் வேரியன்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். மொத்தம் ஒரு 7 to 8 கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கும். கிரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இட்ஸ் பைக் வெரைட்டி அப்படிங்கிறது தான் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதான் டிவியில் நிறைய பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு பைக்னா ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அதுவும் இப்போ டாய் பைக் அப்படிங்கிறப்ப இது பேட்டரியில் ஓடுறது அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட எந்தெந்த மாதிரியான வெரைட்டிஸ் பைக் இருக்குது? எத்தனை வயசுலேருந்து பசங்களுக்கு வந்து பைக்ஸ் கொடுக்கலாம்? பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் சின்ன சைஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 வயசு பையன்லேருந்தே பைக் ஓட்டலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற பைக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 20 to 35 கிலோ 30 கிலோ வரைக்கும் தாங்குற பைக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பைக்ஸுமே பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டைலு ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற மோட்ரு இதை வச்சு ப்ரைஸிங் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு சின்ன சைஸ் பைக் எடுத்துட்டிங்க, ஒரு 2 வயசு குழந்தை இல்லை 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட வெயிட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோலேருந்து 20 கிலோ அவ்வளோதான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பைக் ஒரு 3500 ரூபா 4000 ரூபா 4500 அந்த ரேஞ்சிலேருந்தே பைக் ஸ்டார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், ஒர்க் பண்ணுறது ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ட்ரெயின் மட்டும் கொடுத்துட்டோம்னா உண்மையிலே பயங்கரதாக இருப்பாங்க. ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களாம் அவங்களே பைக்கில் பயங்கர கிரேஸாக இருக்காங்க. அதனால அது அவங்களே நல்லா ஜாலியாக ஓட்டுவாங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணி காமிக்க போகிறீங்க, அதுக்கு பிறகு அவங்க எடுத்து ஓட்ட போகிறாங்க. எல்லாமே ரீசார்ஜபிள் தான், பேட்டரியும் அவைலபிலிட்டி கிடைக்கும், சார்ஜர்ஸ் டைப் தான். நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு நீங்களே அதை நம்ம நார்மலாக என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பைக் மாதிரியே பைக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ஒன்று ஹேண்டில் ஆக்சிலேட்டர் வரும், இல்லைனா கால் ஆக்சிலேட்டர் வரும். இப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைக் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டாங்கன்னா பைக் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு பிரேக்லாம் நீடட் இல்லை. அதிகபட்சம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் வண்டி. தொட்டில்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது? தொட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1650 2000 rupees இந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்கும். கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும், கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 3000 rupees 4000 rupees அப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியர் அபவுட் ஒரு 10,000 12,000 வரைக்கும் கிராடல்ஸ் 12,000 வரைக்கும் இருக்குது. அது 12,000 13,000லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதுவாகவே நீங்கள் ஜஸ்ட் சுவிட்சை மட்டும் போட்டிங்க, பேட்டரி போட்டாட்டீங்க, அதுவாகவே ஆடிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைப்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ ரேஞ்ச்? இது பார்த்தீங்கன்னா 5000 rupees கிட்ட வரும் இந்த கிராடல். இந்த கிராடல் பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த டபுள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குழந்தைங்க பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வயசு வரைக்கும் இந்த குழந்தைய தூங்க வைக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த டாப்பை கழட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒரு டாய்ஸ்லாம் அள்ளி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சு விளாண்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் டூவல் பர்பஸாக இது வந்துடும். இது இல்லை இப்போ ஒரு டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப்பில் வந்து ஃபியூச்சரில் குழந்தையோட டயப்பர்ஸ் மித்த ஐட்டம்ஸ் பேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை தனியாக இறங்கி வைக்க வேண்டியதில் இந்த கிராடல் கீழே இருக்கிற கேப்லேயே நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வேறு சைடில் இருக்கிற கீழே இருக்கிற பூச்சி எதுவுமே உள்ள அவ்வளோ வராது. ஹைட் இருக்கிறதுனால மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒரு 3500லேருந்து 4000 rupeesக்குள்ளே இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே கவர்ட் ஆகிடும். ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து மஸ்கிட்டோஸ் போகிறதுக்கு வேலை இருக்காது. காற்று நல்ல வென்டிலேஷன் இருக்கும். குழந்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குவாங்க. கேக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் ஆடும்போது குழந்தைங்களுக்கு புறையேறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் ஆடும்போது குழந்தைங்களுக்கு அந்த புறையேறதுக்கோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்காது. இது எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு 1.5 to 2 வயசு வரைக்கும் சாலிடாக யூஸ் பண்ணலாம். கேஜி வந்து எவ்வளோ தாங்கும்? இது கேஜி வந்து ஒரு அப் டு 7 to 8 kgs வரைக்கும் தாங்கும். கடையை சுற்றி வந்தாச்சு, நம்மளே சின்ன குழந்தையாகவும் ஆயாச்சு. அந்த அளவுக்கு டாய்ஸ் வந்து அவ்வளோது கொட்டி கிடக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி செமையாக இருக்குது. ஸோ பிங்க் அண்ட் ப்ளூ மன்னார்குடியில் தேரடி ரோட்டில் ருக்மணி குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மறுபடியும் நான் லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபர். ஸோ நம்ம பிங்க் அண்ட் ப்ளூக்கு நீங்கள் வரும்போது நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபீடிங் பாட்டில்ஸ், டயப்பர்ஸ், ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தவிர பாக்கி எல்லா பொருட்களுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.